நம்ம சைதாப்பேட் தொகுதி என்று சொல்லும் போது ஏன்னா நீங்கள் கம்பேர் பண்ணணும். இதுக்கு வந்து கேள்வி வந்து நீங்கள் வந்து ஆப்போசிட்டில் இருக்கக்கூடிய டிஎம்கே கேண்டிடேட் அவங்க வந்து ப்ரெஸ் மீடியாவை இப்போ மீட் பண்ணுறதில்ல. நம்ம ஊடக சகோதரர்கள் யாரும் மீட் பண்ணுறதில்ல. ஏன்னா நீங்கள் அவங்ககிட்ட கேள்வி கேட்டிருக்கீங்கன்னு சொல்லிட்டு அந்த பயம். ஏன்னா ஒரு தெளிவாக இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி ஆப்லெட் போர்டு மத்திய அரசாங்கத்தின் அலுவலகம் நம்ம தென்சென்னையில் தேனாம்பேட்டில் மூடப்பட்டது என்று சொல்லுகின்ற பொழுது அதற்கு குரல் கொடுக்காத மத்திய அமைச்சர்லாம் சந்திக்காத ஒரு நாடாளுமன்ற உறுப்பினராக அவங்க இருந்தாங்க. அதனால வந்து அந்த அலுவலகம் மூடப்பட்டிருக்கிறது. நம்முடைய உரிமை பெருந்தகை அண்ணா அவர்கள் வாழ்நாள் முழுவதும் பொறுத்தவரையில் உரிமைக்காக வாழ்ந்திருக்கக்கூடிய ஒரு மாபெரும் தலைவர். அவர் உறுப்பினராக இருந்திருக்கக்கூடிய நம்முடைய நாடாளுமன்ற தொகுதியில் நம்முடைய உரிமை பறிக்கப்பட்டிருக்கிறது. அது குறித்து எந்தவித நடவடிக்கையும் எடுக்காமல் அலட்சிய காட்டி அதன் காரணமாக நம்முடைய உரிமைகள் பறிகொடுத்திருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்படுத்தியிருக்கிறார் திமுக நாடாளுமன்ற உறுப்பினர். இந்த கேள்வியெல்லாம் நீங்க கேட்டுருவீங்கன்னு உங்களுக்கு பயந்து அஞ்சி ஓடி அவங்க வந்து கேள்வியெல்லாம் எதிர்கொள்வது இல்லை. அதனால ஊடகத்துறை சார்ந்த நண்பர்கள் பொறுத்தவரை நான் என்னோட அன்பான வேண்டுகோள், அவங்க பார்க்கும்போது அவங்க கிட்ட கேளுங்க, ஏமா உரிமையை விட்டு கொடுத்தீங்களே இது குறித்து நீங்க என்ன பதில் சொல்லுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேளுங்க. தொகுதியோட உரிமையை விட்டு கொடுத்தீங்களே இது குறித்து உங்களோட பதில் என்ன அப்படின்னு சொல்லிட்டு அவங்க இடத்துல கேளுங்க. அதே போன்றுதான் எந்த ஒரு திட்டத்தையும் நாடாளுமன்றத்தில் வந்து இப்போ சுகாதாரம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னா சுகாதாரம் சார்ந்து நம்ம பேசி அமைச்சரை சந்திச்சாதான் அந்த திட்டங்களை கொண்டு வர முடியும். 5 வருஷத்துல சுகாதாரத்துறை அமைச்சரை மத்திய சுகாதாரத்துறை அமைச்சரை ஒரு தடவை கூட ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் சந்திக்கலன்னா எப்படிங்க? அநியாயங்க இதெல்லாம், வேற எதுவுமே சொல்றதுக்கு இல்லை. அதனால ஒரு வளர்ச்சி திட்டம் ஹெல்த் செக்டர் சார்ந்து நம்ம நாடாளுமன்றத்துக்கு நான் இருக்கும்போது நேஷனல் இன்ஸ்டியூட் ஆஃப் ஏஜிங்க நம்ம சைதாப்பேட் தொகுதி இங்கே 140 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் மிகப்பெரிய மருத்துவமனை மருத்துவக் கல்லூரி கோவிட் நேரத்தில் ஒரு வரப்பிரசாதம் லட்சக்கணக்கான நம்ம சைதாப்பேட் வாசிகளை பொறுத்தவரை அவங்களோட உயிரை காப்பாற்றி இருக்கக்கூடிய மிகப்பெரிய மருத்துவமனைங்க. இதெல்லாம் அமைக்கப்பட்டது என்று சொன்னால் தொடர்ந்து நான் நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்து அதுக்கான நடவடிக்கை எடுத்து மத்திய அமைச்சர்லாம் சந்திச்சு அது சுகாதாரத்துறை அமைச்சர் சந்திச்சு நடவடிக்கை எடுத்த காரணமாக அமைக்கப்பட்டது. ஏங்க ஒரு மருத்துவத்துறை சார்ந்து ஒரு நடவடிக்கையும் ஒரு அமைச்சரை சந்திக்கல, ஒரு பாராளுமன்றத்தில் எப்படி ஒரு மோசமான நாடாளுமன்ற உறுப்பினர் அவரோட செயல்பாடு இதெல்லாம் நீங்க அவங்க கிட்ட கேளுங்க. ஏமா இது மாதிரி ஒரு மோசமா செயல்பட்டு இருக்கீங்களே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க இடத்துல கேளுங்க. அதனால நீங்க எல்லாம் கேட்டுருவீங்கன்னு பயந்து அஞ்சி ஓடுகின்ற ஒரு நிலைமை. அவங்க ஒரு பக்கம் உங்களை கண்டு ஓடுறாங்க, இன்னொரு பக்கம் என்னன்னா ஆங்காங்கே பொதுமக்கள் வந்து அவங்களை வந்து கேள்வி கேட்கறாங்க. ஊர்ல இருக்கக்கூடிய இப்ப ஸ்லம் இருக்குன்னா ஸ்லம்ல வந்து தெளிவா அவங்க வந்து நீங்க 5 வருஷத்துக்கு முன்னாடி வந்தீங்க இப்ப எதுக்கு வரீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஊர்ல இருக்கக்கூடிய பெரியவர்கள் எல்லாமே தீர்மானம் போடுறாங்க. வரவே கூடாது வேட்பாளர் அப்படின்ற விதத்துல தீர்மானம். அதனால பாத்தீங்கன்னா எந்த இடமும் போகாம வீட்டுக்குள்ளே முடங்கி இருக்க ஒரு வேட்பாளர். என்னுடைய தேர்தல் வாக்குறுதி என்னவென்று சொன்னால் நான் வந்து நாடாளுமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டதுக்கு பின்னால் மத்திய அரசாங்கத்தை தொடர்ந்து யார் மத்தியில் அமைச்சாலும் சரி மத்திய அரசாங்கத்தை தொடர்ந்து வலியுறுத்தி பாராளுமன்றத்தில் எழுப்பி முதல்ல இருக்கக்கூடிய சுகாதாரத்துறை அமைச்சர் அவரை சந்தித்து கண்டிப்பாக நம்முடைய நாடாளுமன்றத்துக்கு மிகப்பெரிய மருத்துவமனை நேஷனல் இன்ஸ்டியூட் ஆஃப் ஏஜிங்க்கு நிகரான ஒரு மருத்துவமனை கண்டிப்பாக அமைப்பதற்கு உண்டான நடவடிக்கை நான் பொறுத்தல. அது என்னுடைய தேர்தல் வாக்குறுதி. அதை தவிர இஎஸ்ஐசி பொறுத்தவரையில அதுல நிறைய வந்து பணம் இருக்கு. இஎஸ்ஐசி கார்பரேஷன் நிறைய பணம் இருக்கு, நம்ம கேட்டா போதும் கிடைக்கும். ஓகேங்களா? அந்த விதத்துல நான் தொடர்ந்து நடவடிக்கை எடுத்து அதன் காரணமாக இஎஸ்ஐசி மூலமாக இங்க பல்வேறு மருத்துவமனைகள் அமைப்பதற்கு உண்டான நடவடிக்கை நான் கண்டிப்பாக எடுப்பேன்.